Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்பதில் திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கிறது என்றும் 7வது முறையும் திமுக ஆட்சி அமையும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். தமிழக வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்போம் என்றும் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து வெற்றி காண்பதில் திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் 7வது முறையும் திமுக ஆட்சி அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்பதில் உங்களில் ஒருவனாக என்னுடைய திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருக்கிறது என்றும் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மக்களின் ஆதரவுடன் ரத்து செய்வதில் பெருமையுடன் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாள் ஆய்வுப் பணியை மேற்கொள்கிறேன் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் விழுப்புரம் மாவட்ட மக்களின் கோரிக்கையை மட்டுமின்றி நாம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ற உயிருடன் கலந்திருக்கும் உடன்பிறப்புகளுக்கு என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். திமுக வருகின்ற தேர்தலில் 2020 வெற்றி பெற்று 7வது முறையாகவும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை உங்கள் மீதான நம்பிக்கையை கூறுகிறேன் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக டங்ஸ்டன் போராட்டம் தொடர்பாக தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தையும் அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் டங்ஸ்டன் திட்டம் ஒருபோதும் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை நிறைவேறாது என்று உறுதியாக தெரிவித்ததையும் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர்கள் திமுக மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.